ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம படம் வரைதல், அதாவது இங்கிலீஷில் ட்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. படம் வரைதலுக்கு ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரைதலுக்கு ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். படம் வரைதலை ட்ரா அ பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ட்ரா அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணி 12 டென்ஸ்லையும் எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒருத்தர் ரெகுலராக படம் வரைகிறார் அப்படின்னு வைங்களேன். அவர் படம் வரைகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர் ஒரு பெயிண்டராக இருப்பார். அவர் படம் வரைகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் படம் வரைகிறார் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அவர் ரெகுலராக அந்த ஆக்ஷனை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதாவது படம் வரைதல் அப்படின்ற வேலையை அவர் செய்துட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ draws a picture அப்படின்னு சொல்லலாம். draws அப்படின்னு ஏன் இங்கே நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ட்ரா அப்படின்றது தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப். DRAW. ட்ரா அப்படின்னா வரைதல் அப்படின்னு அர்த்தம். படம் வரைதலில் நம்ம ட்ரா அ பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரா அப்படின்ற வேர்பு கூட ஒரு எஸ்ஸை ஏன் போட்டோம் அப்படின்னாக்கா, இந்த ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அவன், அது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். அதாவது அவன், அவள், அது, ஏதாவது ஒரு ஆண் பெயர், பெண் பெயர், இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த வேர்பு கூட நம்ம ஒரு எஸ்ஸை போட்டுக்கணும். அதனால் ட்ரா அப்படின்ற வேர்பு கூட நம்ம எஸ்ஸை சேர்த்து ட்ராஸ் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அவன் படம் வரைகிறான் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஹீ ட்ராஸ் அ பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போ நீங்கள் இப்போ போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இப்போ படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ போய் நிற்கிற அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. நீங்கள் பேசுகிற இந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு படம் வரைந்து கொண்டிருத்தல் அப்படின்ற இந்த ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இது கண்டினியூஸாக நடைபெறுகிற ஒரு ஆக்ஷன். அதாவது குறுகிய காலத்திற்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷன். அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, he is drawing a picture. he is drawing a picture அப்படின்னா அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்ப் பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்னு. ஒரு ஆக்ஷன் அடிக்கடி நடக்குது, அவருடைய வேலையாக அதை அவர் ரெகுலராக செய்கிறார் அப்படின்னா நம்ம ட்ரா அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னாக்கா இஸ் டிராயிங் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். அதாவது படம் வரைந்து கொண்டிருத்தல் அப்படின்ற ஆக்ஷன் நிகழ்காலத்தில் கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து நடைபெறணும். அந்த மாதிரி நடைபெறும் பொழுது நீங்கள் இஸ் டிராயிங் அப்படின்ற இந்த வேர்பை நீங்கள் இந்த வேர்ப் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஹி இஸ் டிராயிங் அ பிக்சர் அப்படின்னா அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மூணாவது சென்டென்ஸ் பாருங்க, அவன் படம் வரைந்திருக்கிறான். படம் அப்படின்னா பிக்சர், வரைதல் அப்படின்னா ட்ரா அப்படின்ற வேர்பை நம்ம சொல்லியிருக்கிறோம். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் படம் வரைந்திருக்கிறான் அப்படின்னாக்கா அவன் படம் வரைஞ்சிருக்கிறான், அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. படம் வரைதல் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா. அவன் படம் வரைந்திருக்கிறான். கடந்த காலத்தில் அவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் படத்தை வரைஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, he has drawn a picture அப்படின்னு சொல்லுவோம். he has drawn a picture. இந்த has அப்படின்றது தான் இங்கே ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். drawn அப்படின்றது இந்த draw அப்படின்ற வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் ஒரு ஆக்ஷனில் அவருக்கு ஒரு செயலில் அவருக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். he has drawn a picture. அவன் படம் வரைந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரா, drawing, drawn அப்படின்னு மாறுது பாருங்க. வரைகிறார் அப்படின்னாக்கா ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இஸ் drawing அப்படின்னு சொல்கிறோம். வரைந்திருக்கிறார் அப்படின்னா ஹேஸ் ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேர்ப் பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கிலீஷை சரியாக தப்பு இல்லாமல் பேசலாம். அடுத்தது 4வது சென்டென்ஸ் பாருங்களேன். அவன் படம் வரைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, அவன் அந்த செயலை ரொம்ப நேரமாக செய்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னும் போது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த செயல் ரொம்ப நேரமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, he has been drawing a picture அப்படின்னு சொல்லணும்.
ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ரொம்ப நேரமாக அப்படின்றதுக்காக பீன் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹி ஹாஸ் பீன் டிராயிங் அ பிக்சர் அப்படின்னா அவன் படம் வரைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதுக்கும் அவன் படம் வரைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே நிற்கிற அந்த நேரத்தில் அவன் படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அது ரொம்ப நேரமாக தொடர்ந்து நடைபெறாது. ஒரு சில நிமிஷங்களில் வரைக்கும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஹீ இஸ் டிராயிங் அ பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் ரொம்ப நேரமாக செய்துட்டு இருப்பார். காலையிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் போய் அங்கே நிற்கிற நேரம் வரைக்கும் செய்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஹி ஹாஸ் பீன் டிராயிங் அ பிக்சர் அப்படின்னு சொல்லணும். அவன் படம் வரைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 5வது சென்டென்ஸ் பாருங்களேன். அவன் படம் வரைந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவன் படம் வரைந்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இது பாஸ்ட், நடந்து முடிஞ்சிடுச்சு. கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து அப்போவே முடிஞ்சிடுச்சு. இப்போத்திக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நேற்று அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது நேற்று அவன் படம் வரைஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த செயல், படம் வரைதல் அப்படின்ற செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு. அவன் படம் வரைந்தான். இப்போ வரைகிறான் அப்படின்னா ட்ரா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த வேர்ப் வரைந்தான் அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்னு பாருங்களேன். அவன் படம் வரைந்தான் அப்படின்னா he drew a picture அப்படின்னு சொல்லணும். ட்ரா அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் drew. he drew a picture அப்படின்னா அவன் படம் வரைந்தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு, அதுக்கும் நம்ம பேசுகிற இந்த நேரத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. he drew a picture அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 6வது சென்டென்ஸ் பாருங்க. அவன் படம் வரைந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் படம் வரைந்து கொண்டிருந்தான். இங்கே பாருங்க, அவன் படம் வரைந்து கொண்டு இருக்கிறான். அவன் படம் வரைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த செயல் கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து நடைபெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் he is drawing a picture அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவன் படம் வரைந்து கொண்டு இருந்தான் அப்படின்னா கடந்த காலத்தில், அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he was drawing a picture அப்படின்னு சொல்லலாம். he was drawing a picture அப்படின்னா அவன் படம் வரைந்து கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் படம் வரைந்து கொண்டிருந்தான் அப்படின்னா அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு. கடந்த காலத்தில் அந்த செயல் ஒரு குறுகிய கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு செயல் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட குறுகிய கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மை யூஸ் பண்ணணும். he was drawing a picture. அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவன் படம் வரைந்திருந்தான். அதாவது வரைந்திருந்தான் அப்படின்னா வரைஞ்சி முடிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? he had drawn a picture அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், அவன் படம் வரைந்திருக்கிறான் அப்படின்றதுக்கும் அவன் படம் வரைந்திருந்தான் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் படம் வரைந்திருக்கிறான் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் அதை தொடர்பு படுத்தி பேசுகிறோம். அவன் படம் வரைந்திருந்தான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடந்த காலத்தில் ஏதாவது 2 ஆக்ஷன் நடைபெற்றிருக்கும். தொடர்ந்து 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று, அடுத்தடுத்து தொடர்ந்து 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். இது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டாவது இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கும். இந்த கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச இந்த 2 ஆக்ஷனை பற்றி நம்ம பேசும்பொழுது முதல்ல எந்த ஆக்ஷன் நடந்துச்சு, ரெண்டாவதாக எந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ முதல்ல நடந்த ஆக்ஷனை நம்ம இந்த மாதிரி had அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணி அந்த வேர்புடைய 3rd ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். அடுத்தது ரெண்டாவதாக ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா? அதை நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இதுக்கு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கடந்த காலத்தில் 2 செயல் நடந்திருக்கும். முதல்ல நடந்த செயல் எது அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. ரெண்டாவதாக நடந்த செயலை நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். அப்போ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னு பார்த்தா he had drawn a picture அப்படின்னு சொல்லுவோம். he had drawn a picture அப்படின்னா அவன் படம் வரைந்திருந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவன் படம் வரைந்து கொண்டே இருந்தான். இங்கே பாருங்க, அவன் படம் வரைந்து கொண்டே இருக்கிறான்.
அப்போனா ப்ரெசண்ட்டில் அவன் வந்து ஒரு செயலை ரொம்ப நேரமாக தொடர்ந்து செய்கிறான் அப்படின்னும் பொழுது he has been drawing a picture அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்களேன், அவன் படம் வரைந்து கொண்டே இருந்தான் அப்படின்னா இந்த வரைந்து கொண்டே இருத்தல் அப்படின்ற இந்த ஆக்ஷன் வந்து கடந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா he had been drawing a picture. ப்ரெசண்ட்டில் நடந்துச்சு தொடர்ந்து ரொம்ப நேரமானா has been அப்படின்னு போடணும். பாஸ்டில் ஒரு செயல் ரொம்ப நேரமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறதுனா had been அப்படின்னு போடணும். he had been drawing a picture அப்படின்னா அவன் படம் வரைந்து கொண்டே இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் படம் வரைவான். வரைவான் அப்படின்னா இந்த செயல் இன்னும் நடைபெறலை, ப்ரெசண்ட்லேயும் இது இல்லை, பாஸ்டில் நடந்தும் முடிஞ்சிடல, இனிமேல் தான் இது வந்து நடக்க போகுது. அப்போ இது எதிர்காலம் இல்லையா. அவன் படம் வரைவான் அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he will draw a picture அப்படின்னு சொல்லணும். will அப்படின்றது தான் ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப். he will draw a picture அப்படின்னா அவன் படம் வரைவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவன் படம் வரைந்து கொண்டிருப்பான் அப்படின்னா எதிர்காலத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறுகிய கால அளவுக்கு இந்த படம் வரைதல் அப்படின்ற ஆக்ஷனை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அவன் படம் வரைந்து கொண்டிருப்பான் அப்படின்னா he will be drawing a picture அப்படின்னு சொல்லணும். he will be drawing a picture அப்படின்னா இந்த செயல் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது குறுகிய காலத்திற்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அவன் படம் வரைந்திருப்பான். அவன் படம் வரைந்திருப்பான் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் இந்த படம் வரைதல் அப்படின்ற இந்த ஆக்ஷனை செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஆக்ஷன் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். எப்படி அப்படின்னா he will have drawn a picture அப்படின்னு சொல்லணும். he will have drawn a picture அப்படின்னா அவன் படம் வரைந்திருப்பான். எதிர்காலத்தில் படம் வரைதல் அப்படின்ற செயலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்ல வரோம். கடைசி டென்ஸ் பாருங்க, அவன் படம் வரைந்து கொண்டே இருப்பான். ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க போகிறான் அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்கிறோம். ரொம்ப நேரமாக ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது he will have been drawing a picture அப்படின்னு சொல்லணும். he will have been drawing a picture. he will have been drawing a picture அப்படின்னா அவன் படம் வரைந்து கொண்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 4 டென்ஸையும் நம்ம ப்ரெசண்ட்டில் கொண்டு வருவோம், இந்த 4 டென்ஸையும் நம்ம பாஸ்டில் கொண்டு வருவோம், இந்த 4 டென்ஸையும் நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு வருவோம். அப்போ ப்ரெசண்ட்டில் 4 டென்ஸ் இருக்குது, பாஸ்டில் 4 டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் 4 டென்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டென்ஸையும் எந்த மாதிரி சூழ்நிலை யூஸ் பண்ணணும்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.